ஓம் சாந்தி. 27/5/2017 முரளி ரிவிஷன். இதில் பாபா சொல்கிறாரு, முக்கியமாக இந்த வாணி ஃபுல்லாகவே சுத்தமான போதை உங்களுக்கு இருக்கணுன்றார். 2-3 நாளாகவே சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? நான் ஆத்மான்ற சுத்தமான போதை இருக்கணும், நான் பரமாத்மாவுடைய குழந்தைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சுத்தமான போதை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறாரு, நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி என்னுடைய உடலாலையும் மனதாலையும் பொருளாலையும் முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குற சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன்ற போதை உங்களுக்குள்ளே இருக்கணும். இது சாதாரண சேவை கிடையாது இல்லையா? அந்த விலங்குகளை பாதுகாக்கிறவங்களுக்கும் அந்த போதை இருக்கும். சோஷியல் சர்வீஸ் நிறையா பண்ணுவேன்னுவாங்க. ஆனால் நாம் பண்ணுற சோஷியல் சர்வீஸ் தான் உண்மையான சோஷியல் சர்வீஸ், ஆன்மீக சோஷியல் சர்வீஸ். ஸோ அந்த போதை இருக்கணும்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்குறீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சுத்தமான போதை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தைங்க எல்லாமே சௌபாக்கியசாலி தான். ஆனால் அதுலேயும் மிக அதிகமான சௌபாக்கியசாலி யார் தெரியுமா? யாருன்னா, யார் இந்த ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செஞ்சு மற்றவங்களையும் செய்ய வைக்கிறாங்களோ அவங்க தான் மிக மிக சௌபாக்கியசாலிகள்ன்றார். சூப்பர் இல்லையா? இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறவங்க, அவங்கள மாதிரி சௌபாக்கியசாலி யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடவுளே இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். உண்மையான பிராமணர்களே நீங்கள் தான். இப்போ இது எவ்வளவு பெரிய சௌபாக்கியசாலி இல்லையா? உண்மையான வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரம்மாவாய் வழியாக பிறந்த பிராமணனும் நான் சுயம் பகவான்கிட்டே ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாதாரண சௌபாக்கியம் கிடையாது இல்லையா? அதனால பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டையும் சொர்க்கமாக்குற சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாரையும் விட சக்திசாலிகள் நீங்கள் தான். ஏன்னா சர்வ சக்திவானுடைய சிவசக்தி சேனை நானுங்கிற போதை ஏறி இருக்கணும். எத்தனை போதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னார், புது உலகத்தை படைக்கிற சேவை செய்கிறன்ற சுத்தமான போதை இருக்கணும்னு. இப்போ சொல்கிறாரு, சர்வ சக்திவானுடைய சிவசக்தி சேனைனா எந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கணுன்றார். பாபா இந்த முரளியை கேட்கும்போதெல்லாம் போதை ஏற்றுறார். சிவசக்தி சேனை என்ன மாதிரி சக்தி நிறைஞ்சவங்க யாரும் கிடையாதுன்ற போதை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இங்கே பாபா போதை ஏற்றிக்கிட்டே இருக்காருன்னா வீட்டுக்கு போனோடனே மறந்துடுறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் ராவணனுடைய விலங்குலேருந்து விடுவிக்கிறீங்கன்னா சாதாரண விஷயமா? உலகத்தில் என்ன தான் ஏரோப்ளேனு, இப்போ அடுக்குமாடி கட்டிடம் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் அழிய போகுது. காணல் நீர் மாதிரி வெளியில தான் பகட்டாக இருக்குது, ஆனால் உள்ள சாரமற்றதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோடைய நினைவாக தான் திரௌபதியுடைய உதாரணம் இல்லையா? துடிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, நான் முந்தைய கல்பத்தில் வரும்போது என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற விஷயங்களே தான் அப்பவும் நடந்துச்சு. இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிவு இருந்துச்சு அதே தான். மற்றபடி யுத்த மைதானம் கிடையாது, அங்கே ஒன்றும் சண்டை நடக்கலை இல்லையா? கீதை யுத்த மைதானத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அப்படியெல்லாம் நடக்கலை. இந்த பிரம்மபாபா உடல்ன்ற ரதத்தில் சிவபாபா ஞானத்தை கொடுக்குறார். மற்றபடி இப்போ நீங்கள் கொண்டாடுற பண்டிகை எல்லாமே இந்த சங்கம யுகத்துடைய விஷயங்கள் தான். 3வது கண் திறக்கிற கதையாகட்டும், கீதையாகட்டும், சிவபுராணம், ராமாயணம், எல்லா வேதங்களுமே இந்த சமயத்தின் நினைவாக உருவாக்கப்பட்டது தான். அதுதான் விஷயம். அதனால தான் இந்த ஞானத்தை வச்சு நீங்கள் எதில் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் எடுத்த உடனே கேட்குறவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க மற்ற வேதங்கள்லாம் படிச்சுட்டு இவங்க ஏதோ புதுசாக ஒரு மதத்தை உருவாக்குறாங்க போல இருக்குன்னு தோணும். ஆனால் இந்த சாரத்திலேருந்து உருவானது தான் மற்ற மதங்கள். மற்றபடி சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களும் இருக்காது, பண்டிகைகளும் இருக்காது. அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் உருவாகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் கூட கார் இருளில் தான் இருந்தீங்க.
சிருஷ்டி சக்கரத்தை சரியான முறையில் யாருக்குமே தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த சுத்த அகங்காரம் இருக்கணும். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உடல் மனம் பொருள்னால பாரதத்துடைய சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த போதை உங்களுக்கு இருக்கணும். பாபாவுடைய உதவியின் மூலமாக எல்லோருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி வழியை சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்ரீமத்துக்கு சொந்தக்காரர் சிவபாபா தானே தவிர ஸ்ரீகிருஷ்ணரோ பிரம்மாவோ கிடையாது. பேரை மாற்றி போட்டுட்டாங்க. அதுவும் தாவர யுகத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டாங்க. ஆனால் பாரதத்தையே சொர்க்கமாக வைரம் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறீங்கப்பா, அங்கே எந்த கர்வமும் இல்லாமல். ஆனால் இந்த சேவைக்காக உங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வானிலை அர்ப்பணம்னா என்ன, சம்பூர்ண தியாகம்னா என்னன்னு சூப்பராக சொல்லியிருப்பார். அப்படி நீங்கள் அர்ப்பணம் ஆகிட்டீங்கன்னா பாபா உங்களுக்கு 21 பிறவிக்கு அர்ப்பணம் ஆகிறார். உங்களை சுகபோகமாக வச்சிருக்கிறார். அதுக்காக முழுசாக பாபா கிட்ட பலி கொடுங்க, தியாகம் பண்ணுங்கன்னதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னா, பாபா நான் அப்படிலாம் சொல்லலை. குடும்பத்தை பராமரிக்க வேண்டாம்னு சொல்லலை. என் வழிபடி பராமரிங்க. பாபா கிட்ட எதையும் மறைக்காதீங்க. குரு இல்லைன்னா, நல்ல வழி காட்டுற குரு இல்லைன்னா இருளில் தானே இருக்கும். பாருங்க, சத்தியமான குரு சிவபாபா இல்லாததுனால நம்ம எவ்வளோ இருட்டில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு பிரம்ம பாபா கூட சொல்றாரு. சங்கரரையே சிவன் நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தோம். பிரம்மானா யாருன்னே தெரியாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தோம். ஆனால் இதை நீங்க தெரிஞ்சுக்கணுமே. மிருகங்கள் தெரிஞ்சுக்காதே, நீங்க தானே தெரிஞ்சுக்கணும். ஸோ வரிசைக்கிரமமான முயற்சிப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. மற்றபடி வித்வான்களோ பண்டிதர்களோ யாருமே சத்தியமான குரு கிடையாது. அப்படின்னா அவங்க வழியை கேட்டு போறவங்க கார் இருளில் தானே இருப்பாங்க. ஆனால் இதை தெரிஞ்சிக்காமலே இருக்கிறாங்க. எத்தனையோ மத குருமார்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா குருக்களுக்கும் சத்தியமான குருவாக இருக்கிறவர் ஒருத்தர் தான். அவர் தான் விருட்சபதி. அவர்கிட்ட நான் நேரடியாக ஞானத்தை கேட்குறேன்னா எவ்வளவு போதை உங்களுக்கு இருக்கணும். மற்றபடி உங்கள் கண்ணால் பார்க்குற எதுவுமே இருக்க போகிறதில்ல. உங்கள் புத்தியினால் தெரிஞ்சுக்கிட்ட ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த பழைய உலகத்துலேருந்து பற்றை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. குழந்தைய பற்று இல்லாமல் பராமரிக்கணும். பாபா கூட எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க பாருங்கள். அதுலேயும் 2 மாத குழந்தை, 1 மாத குழந்தைன்றாங்க. அதான் 1 மாத குழந்தை 20 வருஷத்து குழந்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தை உடனடியாக இளைஞர் ஆயிடுது. நிறைய ஞானத்தை தாரணை செஞ்சு போதை ஏறிடுது. ஆனால் ஒரு சிலர் 20 வருஷம் ஆனாலும் வளர்ச்சி அடையாமல் அதே மாதிரி எந்த விகாரத்தையும் விட முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ முதல்ல இலை தான் வெளிப்படும், கடைசியில தான் மலர் வரும். அந்த மாதிரி கடைசியில் வர குழந்தைங்க டக்குன்னு மலராக வந்துடுறாங்க. ரோஜாக்களாக செண்பக மலர்களாக ஆகிடுறாங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னா உங்களுடைய குணத்தை குறிக்கிறது. அதற்கேற்ற பதவி அங்கே கிடைக்கும் சத்தியுகத்தில். ஆனால் அந்த குணத்தை நீங்கள் இப்போவே உருவாக்கணும். இந்த கண்ணுனாலேயே அந்த சொர்க்கத்தை நான் பார்க்க போகிறேன்ற போதை இருக்கணும். இது வரைக்கும் புஸ்தகத்தில் தான் படிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் நேரடியாக நான் கண்ணால் பார்க்க போகிறேன் சொர்க்கம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போதை இருக்கணும். எத்தனை போதை இருக்க சொல்கிறாரு பாருங்க இல்லையா? உலகத்தை சொர்க்கமாக்குறன்ற போதை இருக்கணுன்றாரு. சர்வசக்திவானுடைய சிவசக்தி சேனை நான்ன்ற போதை இருக்கணுன்றாரு. இப்போ சொல்றாரு சொர்க்கத்தை நான் கண்ணால் பார்க்க போறேன்ற போதை இருக்கணும். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. சொர்க்க வாசலை பார்க்கறதுக்கு பட்டினி கடந்து காலங்காலத்தில் போய் நிற்கிறாங்க பெருமாள் கோயில் ஏகாதசி அன்னைக்கு. ஆனால் உண்மையான சொர்க்கத்தில் நான் 2500 வருஷம் இருக்க போகிறேன். இப்போ என்ன மாதிரி போதை இருக்கணும். அதுக்கே பெருமையாக சொல்லுவாங்க. திருப்பதியிலே நான் போய் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெண்ட் பண்ணனா எவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. அரை கல்பமாக சும்மா இவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அந்த விருப்பத்தையே பாபா இப்போ பூர்த்தி செய்கிறார். எவ்வளவு போதை இருக்கணும். 33 கோடி தேவதைகள் சொல்கிறவங்க சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த மக்கள் தொகை 33 கோடி, அவ்வளோதான். அது கடைசி நேரத்தோடைய மக்கள் தொகை அது. ஆனாலும் ஒரே தர்மத்துடைய மக்கள் தொகை அது. அதுதான் பெரிய விஷயம். முழு பாரதத்தில் இருக்கிற தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களுடைய மக்கள் தொகை அது. இப்பவும் அதுதான்.
அதான் எண்ணிக்கை. ஆனால் இப்போ பாருங்க, அது அந்த அத்தனை பேரும் ஒரே தர்மத்தில் இருந்தாங்க, ஒரே வழிபடி நடந்தாங்க. ஆனால் இப்போ எத்தனை பிரிவுகள் பாருங்க. ஒரே மதம் தான் சைனாவும் ஃபாலோ பண்ணுது, ஜப்பானும் ஃபாலோ பண்ணுது, புத்த மதம். ஆனால் அவங்களுக்குள்ள கொள்கை ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே பாரதத்தில் அந்த மாதிரி ஒரே தர்மத்தை கொடுத்த சிவபாபாவை மறைச்சிட்டாங்க. சுத்தமாக அவரை தெரிஞ்சுக்கல. ஆனால் அவருடைய சித்திரம் லிங்கம் வச்சிருக்கிறாங்க, நந்தி வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல. நாம கூட அவர் இருக்கிற பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்து தான் நடிப்பு நடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சக்கரத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் சத்குரு ஞானமை கொடுத்தவொடனே அஞ்ஞான இருள் விலகிடுச்சுன்னு சொல்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எதுவும் தெரியாமல் தான் கண்ணை மூடிட்டு போய் நந்தி காத்துல ஓதிட்டு வந்தீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். 84 பிறவி யார் எடுக்கிறாங்க, அதில் எல்லையற்ற அப்பா யார், படைப்பாளர், இயக்குனர், முக்கிய நடிகர், எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா 3வது கண் திறந்துடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு போதை இருக்கணும். இவ்வளோ பெரிய ரகசியத்தை தெரிஞ்ச நான்ற போதை இருக்குதா? இப்போ ரகசியத்தை தெரிஞ்சவங்க பதற மாட்டாங்க. அப்போ பதற மாட்டாங்கல்ல. 3வது கண்ணு நான் திறந்து வச்சிருக்கிறேன்னா அந்த 3வது கண்ணுக்கு எவ்வளோ மகிமை. சிவனால அந்த 3வது கண் தான் பிடிச்சி இழுக்கும் எல்லாருக்கும். 3வது கண்ணை திறக்கணும், 3வது கண்ணை திறக்கணும்ன்ட்டு உலகம் ஃபுல்லாக அலையிறாங்க. ஆனால் அது திறந்துடுச்சுன்ற போதை உங்களுக்கு இல்லையே. பார்த்தா ஒருத்தன் பிஸ்னஸில் டல்லாகிடுச்சுன்னா கூட பாருங்கள் எத்தனை போதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இத்தனை போதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த போதை இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒருத்தன் பிஸ்னஸ் சுத்தமாக லாஸ் ஆனால் கூட தண்ணி அடிச்சுட்டா தன்னை பணக்காரன்னு உணர்வான். அந்த போதை இருக்குமா? இப்போ உண்மையிலே பணக்காரனாக போகிற உங்களுக்கு ஏன் அந்த போதை இருக்க மாட்டேங்குது? பாபா சொல்கிறாரு, பிரம்மா பாபா வைஷ்ணவராக இருந்தார். சரி, அவர் சொல்கிறதுனால அவர் தண்ணி அடிச்சிருப்பார் இப்படி இருக்குது, அனுபவத்தில் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க, மற்றவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வேதத்தில் கூட யாதவர்கள் மது அருந்தி அவங்களுக்கு வயிற்றுலேருந்து உலக்கை வெளிப்பட்டு உலகத்தையே அழிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன உலக்க? அப்போ அவங்க தண்ணி அடிக்கும்போது தான் அது வருமா? சரி சரி, வயிற்றுல இருந்து வர மாதிரி காட்டுவாங்களா? அந்த உலக்கையை அழிச்சிடுமா எல்லாத்தையும்? ஓ சரி சரி. அப்போ அந்த போதை பாருங்க, பாபா போதையை சொல்லிட்டு அப்படியே இந்த போதையை சொல்றாரு. மிலிட்ரியில் போதைக்கு அடிமையாக்கி வைப்பாங்க. சாராயம், ரம்மு. மிலிட்ரினாலே ரம்மு தான். ஏன்னா மரண பயம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்ட்டு. கொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும், கொல்லப்படுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஸோ அதுக்காக அவங்கள மறக்க வைக்கிறதுக்காக அதை அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அதே மாதிரி எப்பவும் நாராயணி போதை இருக்கணும். அப்பதான் இந்த மரணத்தை பத்தி உங்களுக்கு பயம் இருக்காது. மரண உலகத்துல எதை பத்தியும் பயம் இருக்காது. நான் நாராயணன் ஆகிறதுக்காக இது நடக்குது அப்படின்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முந்தைய கல்பத்துல இருந்த அதே சிவசக்தி சேனை நான் அப்படின்னு இருக்கணும். இதுல எந்த விதமான குழப்பத்துக்கான விஷயமும் கிடையாது. பல முறை நான் பாரதத்தை வைரம் மாதிரி ஆக்கி இருக்கிறேன். இதுல சந்தேக புத்தி வந்துச்சுன்னா அழிஞ்சிடுவீங்க, நிச்சய புத்தி வந்தா வெற்றி அடைஞ்சிடுவீங்க. சந்தேக புத்தி இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. பல முறை நான் ஜெயிச்சிருக்கிறேன், பல முறை நான் தான் நாராயணன். அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போது பல முறை நான் ஜெயிச்சுட்டேன், எனக்கு சாதகமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஒருவேளை நம்ம மாட்டிக்குவோமா, அழிஞ்சிடுவீங்கன்ற. எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, இதுதான் பெரிய விஷயம். கடைசி நேரத்துலையும் அப்படிதான். கொஞ்சம் கூட அடி வாங்காம போறவங்க யாரு? அசைக்க முடியாத நிச்சய புத்தி. பாபா சொன்னதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன், பாபா என்ன விட மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், அதுல ஜெயிச்சிடுவீங்கன்ற. அப்படி இல்லைன்னா பாபா சொன்னதை ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கே மனசு உறுத்தும், உங்களுக்கே சந்தேகம் வரும், நீங்களே அழிஞ்சிடுவீங்க, உங்களுக்கு நீங்களே தண்டனை. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி சந்தேக புத்தி உடையவங்க, இது ரொம்ப ரொம்ப சமவானி இது. அந்த மாதிரி சந்தேக புத்தி உடையவங்க என்ன பண்ணுவாங்களாம், பிரஜையா மட்டும் இல்லை, பிரஜையிலும் ரொம்ப கீழான பிரஜையா இருப்பாங்களாம். ஆனா நீங்க சத்தியுகத்துல உங்களுடைய மாட மாளிகைகளை எப்பவுமே வாத்தியங்கள் இசைக்கப்பட்டுட்டே இருக்குமா. துக்கம்னா என்னன்னே தெரியாதான்.
அப்போ அந்த போதை ஏத்துறாரு. இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் வீட்டிலே அந்த மாதிரி வாத்தியங்கள் இசைக்கப்படுமா வாசல்ல. ஆனால் இப்போ அந்த பகட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த போதை ஏற்றுங்க. அப்போ என்ன மாதிரி உலகத்துக்கு போக போகிறீங்க, அதனால் தாங்கிக்கோங்க, என்ன ஆனாலும் தாங்கிக்கோங்க இல்லையா. ஏன்னா பாபா சொல்கிற வழி அடித்தாலும் கம்முன்னு போகிறது தான் நம்ம வழி. திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா பாபா சொல்லிக்க, ஆனால் கடைசியில் அது உங்கள் நன்மைக்கு தான் முடியும் இல்லையா. ஏன்னா நாம் தூய்மையாகி யோகத்தில் இருந்து சக்கரத்தை நினைவு செஞ்சே பாரதத்தை சொர்க்கமாக்கிடுவோன்ற போதை உங்களுக்கு இருக்குது. தூய்மை ஆகிட்டே இருக்கணும், நினைவு செஞ்சிட்டே இருக்கணும், சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நிறைய குழந்தைங்க மறந்துடுறாங்க. பாபா சொல்ற இருக்கிறதுல மிகப்பெரிய சேவை என்னன்னா ஏழைங்களுக்கு செய்கிற சேவை தான். இப்போ ஏழைகள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏழைகளுக்கு சேவை செய்யுங்க. யாராலையும் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் சேவை செய்யுங்க. கிராமங்களுக்கெல்லாம் போய் சேவை செய்யுங்க. நோயாளிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டலை கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு அடுத்த பிறவி ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸ்கூலை கட்டினாங்கன்னா அடுத்த பிறவி புத்திவானாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே சாஸ்திரம் நல்லா வருது அப்படின்னா முந்தைய ஜென்மத்தில் சாஸ்திரவாதியாக இருந்திருப்பாங்க, அந்த சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஸோ இந்த கர்மத்தின் விதி இருக்குது. அதனால் 3 அடி நிலத்தை வாங்கி ஆன்மீக மருத்துவமனை திறந்துக்கிட்டே இருங்க. கீதா பாடசாலை திறந்துக்கிட்டே இருங்க. அப்பா கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையுங்க. 21 பிறவிக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஆஸ்தி அடையுங்கன்ட்டு எழுதி வைங்க, போர்டு போடுங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கு எப்படி இந்த ராஜ்யம் கிடைச்சதுன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுங்க. சொர்க்கத்தின் படைப்பாளர் இறைவன் எப்படி படைக்கிறாருன்னு நாங்கள் சொல்கிறோன்னு புரிய வைங்க. ஏன்னா நாங்களே அவர்கிட்ட இப்போ அந்த ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பிரம்மா பாபா மூலமாக புது உலகத்தை படைக்கிறாரு, பாலனை செய்கிறாரு, சங்கரர் மூலமாக அழிக்கவும் செய்கிறாருன்னு எழுதுங்க. ஏன்னா கண்டிப்பாக நரகம் அழியத்தானே செய்யும், அப்போ தானே புது உலகம் உருவாகும். ஸோ உங்கள் பேட்ஜை வச்சு நீங்கள் இதை புரிய வைக்கலாம். பிரம்மா மூலமாக எப்படி உருவாகுது, இதுதான் ராஜயோகம். மனுஷன்லேருந்து தேவதை ஆக்குன யோகம். நம்ம குலத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் உடனடியாக அவங்க உள்ளத்தில் இது பதிஞ்சிடும். அவங்க முகமே அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முயற்சி செஞ்சு ஆஸ்தியும் அடைய முற்படுவாங்க. ஸோ பிராமண குலத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக சூத்திர குலத்தை விட்டு அவசியம் மாறித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இது நாடகத்தில் பதிவாகி இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட்டு இங்கே வந்துடுவாங்க, எவ்வளோ எதிர்பார்த்தாலும் வந்துடுவாங்க. ஸோ பாரதத்துக்கு நீங்கள் தான் உண்மையான சேவை செய்கிறீங்க, ஆனாலும் மறைமுகமாக இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பண்ணீங்க. நீங்கள் செத்துட்டா உலகமே செத்தது மாதிரின்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ உடல்ல இருந்து ஆத்மா வெளியாயிடுச்சுனாலும் ஆத்மாவுக்கு மரணம் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் கிடையாது. மறுபடியும் புது உடலை எடுக்கும்போது தான் புதுசாக சம்பந்தம் ஏற்படுது, அம்மா அப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த உலகமே உங்களுக்கு அழிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆகணும், உடல் உணர்வுலேருந்து சுத்தமாக வெளியே வந்துடணும், அசரீரி ஆகிடுங்க. ஏன்னா நடைமுறையில் இந்த உலகம் முடியத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாகடிச்சிட்டு வந்துடுங்க, அப்போ உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. சூப்பர் இல்லையா. அதனால் பாபா சொல்ற என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாவம் எல்லாம் அழிஞ்சிடும், சம்பூர்ணமாகிடுவீங்க. கூடவே உங்கள் நடத்தை ரொம்ப சூப்பராக இருக்கணும். பேசுறது, நடக்கிறது, குடிக்கிறது, உண்பது எல்லாமே பயங்கர ராயலாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக பேசணும். ராஜாக்கள் கம்மியாக பேசுவாங்களாம், மெதுவாக பேசுவாங்களாம், மென்மையாக பேசுவாங்களாம். அப்போ கலியுக ராஜாக்களே எப்படின்னா சத்யுக ராஜாக்களாக ஆக போகிற நீங்கள் உங்களுக்குள்ள எவ்வளோ உயர்ந்த பண்பாடு இருக்கணும். தேவதைகளுடைய தெய்வீக பண்பாடு இருந்துச்சு இல்லையா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும், இங்கேயே அது இருக்கணும். ஆனால் இங்கே மனிதர்களெல்லாம் குரங்கு மாதிரி பண்பாடு அற்றவர்களாக, கொஞ்சம் கூட புத்தி அற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சிருஷ்டியையே சொர்க்கமாக்குறவரை போய் கல் முள்ளு நாய் பூனை எல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. பாருங்க மாயா எந்த அளவுக்கு முட்டாளாக்கி புத்தியை பூட்டு போட்டுடுச்சு. இப்போதான் பாபா பூட்டை திறக்கிற.
நம்மளை புத்திவான ஆக்குறார். இப்போ உங்களுக்கு சிவனை பற்றி தெரியும், பிரம்மாவை பற்றி, விஷ்ணு பற்றி, சங்கர் பற்றி எல்லா வேதங்களின் ரகசியமும் உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரமும் தெரியும். ஏன்னா சத்குரு கிடைச்சிட்டாரு, அவர்கிட்ட இருந்து முழுமையான ஞானம் கிடைச்சிச்சு, அவர் தான் ஞானக்கடல். அதனால் உங்கள் மனசை கேளுங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாமல் குரங்கு மாதிரி நடத்தை இருந்துச்சு, இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ உங்கள் நடத்தை எப்படி இருக்கணும், அப்படி மாறிடுச்சா கேளுங்க. தெரியறதுக்கு முன்னாடி இருந்தீங்க, அது ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பாபா உயர்ந்த பிராமண குலத்தை படைச்சிட்டு இருக்கிறார். பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் நாமத்தான் ஆகிறோன்னு பாபா தான் புரிய வைக்கிறார். பூஜைக்குரிய மூர்த்தி வந்து புரிய வைக்காது, கோயில் சிலை வந்து சொல்லாது உன்னுடைய நினைவு சின்னம் தான் நானுன்னு, அது வாயை திறந்து சொல்லாது. சிவபாபா உயிரோட்டமாக புரிய வைக்கிறார். உண்மையிலும் உண்மையான பிரம்மா வாய் வழியா பிறந்ததாக வேதத்தில் போட்ட பிராமணர்கள் நீங்கத்தான். சங்கம யுகத்துல தான் சத்தியுகம் படைக்கப்படுதுன்ற விஷயம் உங்களுக்குத்தான் தெரியுது. ஒரு வக்கீல் வந்து இன்னொருத்தருக்கு அவருடைய பாடத்தை கற்பித்து வக்கீலாக தான் ஆக்குவார். அதே மாதிரி இறைவன் இந்த எளிய ராஜயோகத்தின் மூலமாக என்னவாக்குறாரு, தேவதையா. பாபா சொல்றார், பாரதவாசி குழந்தைகளே, நீங்க தான் உண்மையான பாரதவாசி குழந்தைங்க. ஓஹோன்னு சொல்ற மாதிரி சௌபாக்கியசாலிகள் நீங்க. ஆனா உங்களையும் நம்பர் 1 சௌபாக்கியசாலி யாருன்னா, யார் இந்த ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு மற்றவங்களையும் தாரணை செய்ய வைக்கிறாங்களோ அவங்க தான் சௌபாக்கியசாலி. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாருங்க, வீட்டுக்கு வீடு சொர்க்கம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி ஆகுது, அதுக்கு அதிக முயற்சி இருக்குது. இப்ப எச்சரிக்கை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு உயர போறீங்களோ, பாபா சொல்ற வழிபடி உயர பறந்து போயிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மாயையின் புயல் வேகமா வரும். செம்ம ஸ்பீடா சூறாவளி அடிக்கும். அது எப்படின்னா, மலையுடைய உச்சிக்கு போகும்போது தான் புயல் குளிரெல்லாம் எதிர்நோக்கணும்ல, அந்த மாதிரி. பயப்படாதீங்க. எந்த அளவுக்கு சேவைக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. மாயா எப்போதான் போச்சுன்னே தெரியாது. சேவையில் பிஸி ஆகிட்டிங்கன்னா டக் 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 டக்குன்னு மைண்டில் அது சிந்திக்கிறதுக்கே டைம் இருக்காது, அடுத்த சேவை போயிட்டே இருங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, விளம்பரப்படுத்துங்க. என்னென்னலாம் தோணுது பாபா சேவையை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாமே சொல்லுங்கள் பாபா கிட்ட. பாபா சொல்லுவார், தாராளமாக செய்யுங்கன்னு தான் பாபா சொல்லுவார். பாபா தடுத்து நிறுத்த மாட்டார். ஏன்னா பாபா சொல்றார், எல்லாம் துக்கம் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்க குழந்தைங்கள, எல்லாம் தம பிரதானமாக இருக்கிறாங்க, எதுவுமே இங்கே உண்மை கிடையாது, எல்லாம் போய் அவங்கள சொர்க்கவாசி ஆக்குங்க. கருணை வரலையான்னு தான் சொல்லுவார் இல்லையா? நினைச்ச உடனே செய்யுன்னு தான் சொல்லுவார், ஆற போடாதேன்னுவார். அடுத்தது அப்போ இன்னொரு பாட்டு போட்டிருக்கிறாங்க, புதிதாக தோன்றிய மொட்டுகள்னு, சீதையுடைய மகிமையை. பாபா சொல்றாரு, சீதை வாழ்ந்தது திரேதாயுகத்தில், அது தூய்மையான தேசம். அங்க ராவணன் எங்க இருந்து வந்தான், குரங்கு படை எங்க இருந்து வந்துச்சு, கலியுகத்துல மனிதர்கள் உள்ள படை தான் இருக்குது. இது கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. குரங்கு மாதிரி புத்தி உள்ள படை நீங்க தான் இல்லையா? பாபா நம்மள இந்த படையை வச்சே தான் நம்மளை தேவதையாக்குறார். அடுத்தது பாபா வரதானத்துல சொல்றாரு, நமக்கு முக்கியமான 4 பாடம் இருக்குது இல்லையா? என்னென்ன பாடம்? ஞானம், யோகம், சேவை, தாரணை. இது ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. எந்த குழந்தை ஞானம் நிறைந்த ஞான சொரூபமாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக யோகத்தில் இணைஞ்சிருக்கிற ஆத்மாவாக தான் இருப்பாங்க. ஞானம் சொல்லுது, ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த நேரம் இழக்கிறவன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்றார். அப்போ கண்டிப்பாக அந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக யோகத்தின் சொரூபமாகவும் இருப்பாங்க. அப்போ ஞானமும் யோகமும் இருக்கிற குழந்தை செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயற்கையாகவே உயர்ந்த காரியமாக தான் இருக்கும், யுக்தி நிறைந்த காரியமாக தான் இருக்கும், பாபாவுக்கு விருப்பமான காரியமாக தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய சுபாவம், சமஸ்காரம் எல்லாமே தாரணை சொரூபமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அந்த ஞானம் வெளிப்படும், யோகம் வெளிப்படும்.
அவங்க சிரிச்சாலும் யோகத்தன்மை தெரியும், ஞான சொரூபம் தெரியும். ஸோ இந்த 3 பாடத்தின் அனுபவம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க இயற்கையாகவே உலக சேவாதாரியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக சேவை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 4த்துலேயும் நம்பர் 1 யார் ஆகுறாங்களோ அவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி. 4 இருக்கணும். சூப்பர் இல்லையா? ஸ்லோகன் ஆக்சுவலாக இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, வரதானத்தில் உள்ள 2 லைனே எடுத்து ஸ்லோகனாக கொடுத்துட்டாங்க. ஏன்னு தெரியல. ஞானம் யோகத்தை உங்களுடைய இயல்பான குணமாக்கிட்டீங்கன்னா உங்களுடைய காரியம் இயற்கையாகவே உயர்ந்ததாகத்தான் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்தாதா.